அனைவருக்கு வணக்கம். இன்னைக்கு நான் காதல் தொடர் பேசும். முரளிகிருஷ்ணா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டத நினச்சி ராகவ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி கோவமா இருக்கீங்க? அந்த முரளி என்னம்மா நடிக்கிறான்னு தெரியுமா? அக்கா வந்த உடனே என்னை ஹக் பண்ணிட்டு நல்லவ மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கான்றாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பண்ணுற விஷயங்களை நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கோவமாக வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. ராகவ் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுடைய உண்மையான முகத்தை நம்ம வெளிக்காட்ட தான் போகிறோன்றாங்க. அதனால தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட வேண்டான்றாங்க. நான் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அபி. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் நினைக்கும் போது கோவம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா அபி சமாதானப்படுத்தி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு முருகர் சிலைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்லுங்கள், கண்ணு முடுங்கன்றாங்க. முருகர்கிட்ட சில வேண்டுதல் வைக்கிறாங்க. அபி சொல்கிற மாதிரி ராகவும் சொல்கிறாங்க. இனி ஒரு பிரச்சனை இல்லைன்னு திருநீர் வச்சுடுறாங்க. கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். முருகர் நம்மளுக்கு துணையாக இருக்காரு ராகவ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலிமா எனக்கு காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காஃபி ஒன்று தான் எனக்கு கேடுன்ற மாதிரி அபியும் அனுவும் பேசிக்கிறாங்க. அக்கா இல்லை கோவிலுக்கு போயிருக்காங்க, நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வந்தாலே எனக்கு சந்தோஷம் தான்றாங்க. காஃபியை கேட்குற மிளகாத்தூள் போடுறாங்கன்னு அபி இருந்துட்டு சூப்பருக்கா வேற லெவல் அப்படின்றாங்க. இன்னும் மிளகாத்தூளை போடுங்கன்ட்டு நிறைய மிளகாத்தூள் அந்த காஃபியில் போட்டு கலந்து அபி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் அபி, நான் கூட எடுத்துகிட்டு வர மாட்டீங்களோன்னு நினச்சேன், எப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வாய் வைக்கிறாங்க. என்ன அபி மிளகாத்தூள் போட்டுருக்கீங்கன்றாங்க. உனக்கு மிளகாத்தூள் இல்லைடா, வேற ஏதாச்சும் கூட போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அனு இருந்துட்டு நல்லா வாங்கினியான்றாங்க. நான் கூட அக்கறையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா எப்படி பண்ணிட்டீங்க? டேய் சீக்கிரமாக உன்னுடைய முகத்தை கிழிக்கிறேன்டா, நீ யாருன்றதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. நான் உன்னை அடைஞ்சே திருவாபி, நீ எனக்கானவை, யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த காஃபி குடிச்சுக்கிறாங்க. ஏன்னா உன் கையால் போட்டு எடுத்துகிட்டு அந்த காஃபி எந்த காரணத்தை கொண்டோ நான் மிஸ் பண்ண மாட்டேன் அபி செல்லன்னு சொல்லிட்டு அபி எடுத்துகிட்டு வந்து அந்த மிளகாத்தூள் காஃபியை குடிச்சிட்டு அங்கிட்டு போகிறாங்க. அனு என்ன இவன் என்ன மிருகமாக இருப்பான், மிளகாத்தூள் போட்டு காஃபி குடிக்கிறான், அவன் வேற ஏதாச்சும் கூட குடிப்பான், அது பெருசாக யோசிக்கிறத விட அபி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா முரளிகிருஷ்ணா ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. சார் இது மாதிரி கொடைக்கானல் அப்படின்றவங்களை கடத்த சொன்னாங்க இல்லையா, நாங்கள் வெளியே வந்துட்டோம், எங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்றாங்க. நம்பர் எப்படி இருந்துச்சு சார்? இது மாதிரி பல பேர் நம்பர் வச்சுட்டு இருக்கோம், அந்த பணம் வேணும்னே அவ்வளோ பணம் எனக்கு இல்லை சார், பணம் எனக்கு வந்து அவ்வளோ சரி நீங்கள் தான் இருக்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பேசுகிறாங்க. சரி பணத்தை ரெடி பண்ணுறேன்றாங்க. பணத்தை அஞ்சலி கிட்ட கேட்கவும் இது மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுல்ல, அது அப்போவே ராகவ் கிட்ட கோவத்தில் எல்லாம் கொடுத்துட்டாங்க, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அடி பாவி இப்படி பண்ணிட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா ராகவ் பார்த்தீங்கன்னா ரூமில் இருப்பாங்க. அப்படி ராகவுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு சில டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ராகவ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.